நம்ம கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட் சீரிஸ். ஸோ இதில் மொத்தமாக வந்து 14 ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும். யார் அந்த ஃபர்ஸ்ட் பர்சனாக வரீங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ், சர்ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அது என்ன ப்ரைஸ்ன்றது 9115049115க்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாரும் உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுத்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மைனஸ் ஆகுது மார்க்ஸ், உங்களோட வீக் ஜோன்ஸ், இது எல்லாத்தையும் இந்த ஒன் டேல வந்து ரெக்டிஃபை பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க. சென்ட்ரல் பாயிண்ட், தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பிவோட்னா என்னது, தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சினோனிம்ஸ் உடையது. So welcome back to Ustadian Academy. So September 28 நமக்கான குரூப் 2 2A எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஸோ இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க, எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, ப்ரோஸ் போயம் எல்லாத்தையும் அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட ஸ்டடி மெத்தடாலஜி நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நல்ல கான்செப்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், புக் ரெஃபரன்சஸ் கரெக்டாக எடுத்துக்கணும், தேர்ட் எடுத்தோன்னே ரிவைஸ் பண்ணணும், ஃபோர்த் எடுத்தோன்னே டெஸ்ட் எழுதணும், அண்ட் அகைன் இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். இதுதான் நம்மளோட ஸ்டடி மெத்தடாலஜியாக நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகே ஃபைன். பட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்நேரம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. பட் எப்படி வந்து டெஸ்ட் எழுதியிருப்பீங்க அப்படின்றதும் வந்துட்டு ஒரு முக்கியமானது. ஸோ இவ்வளோ நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய டெஸ்ட் சீரிஸ் எழுதியிருப்பீங்க, நிறைய ஒர்க் ஷீட் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே அப்படியே மூவ் ஆன் ஆகிக்கிட்டே வருது. பட் இந்த மந்த் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டாபிக்னு எடுக்கிறதோட ஒரு டெஸ்ட் சீரிஸ் எப்படி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இந்த லாஸ்ட் மந்த்ன்றதுக்காக நம்ம கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட் சீரிஸ். ஸோ இதில் மொத்தமாக வந்து 14 ஃபுல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் எப்படி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு சொல்லி உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமர் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு டெஸ்ட், யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும், ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஸோ டோட்டலாக 14 டெஸ்ட்டுமே அந்த மாதிரியான டெஸ்டஸ் தான். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து அது ரிலேட்டடாக பார்க்கலாம். ரவுண்ட் 1 5 டெஸ்ட் இருக்கும், ரவுண்ட் 2 5 டெஸ்ட், ரவுண்ட் 3 வந்துட்டு 4 டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த 4 டெஸ்ட், இந்த ரவுண்ட் 3ல இருக்கக்கூடிய இந்த 4 டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ரைஸ் இந்த இதில் வந்து ப்ரைஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். யார் வின் பண்ணுறீங்களோ, யார் அந்த ஃபஸ்ட்டு பர்சனாக வரீங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ், சர்ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அது என்ன ப்ரைஸ்ன்றதை இந்த ரவுண்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் 1 எது ரிலேட்டடாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 7 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான யூனிட். 2 எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 and 5ஓட யூனிட். தேர்ட் டெஸ்ட் வந்து எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 and 3. செகண்ட் டெஸ்ட் அதாவது ஃபோர்த் டெஸ்ட் எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 2. ஃபிஃப்த் டெஸ்ட் வந்து யூனிட் 1. ஈச் டெஸ்ட் வில் கன்சிஸ்ட் ஆஃப் 150 கொஸ்டின்ஸ். இந்த இடத்துல 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு யூனிட் வைஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த மாதிரி நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுவீங்க. யூனிட் 7, யூனிட் 6 and 5, யூனிட் 2, 4 and 3, யூனிட் 2, யூனிட் 1. ஓகேங்களா? அதே மாதிரி இதில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இதில் வந்து இப்போ ஒரு 5 டெஸ்ட் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து யூனிட் 7ல் 150க்கு ஒரு 145 எடுக்கிறீங்க. இன்னொரு டெஸ்ட்டில் பார்த்தா 138, 136, 148, 149 இப்படி எடுக்கிறீங்க. அப்படின்னா அடுத்த டெஸ்ட்டில் இன்னும் என்ன பண்ணணும், உங்களோட இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து உடனே இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த டெஸ்ட் இருக்கும். இந்த ரவுண்ட் 2 வந்து அடுத்தடுத்த நாள் 5 டெஸ்ட்டுமே நடக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 2 ஹவர்ஸில் நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த மைண்ட் செட்டோட ஓகே நம்ம இதுதான் ஃபைனல், இது இவ்வளோ தான் நம்மளால் படிக்க முடியும், இதில் படிக்க முடிஞ்சதில் எதை சிறப்பாக படிக்க முடியுமோ படிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதணும். ஸோ அப்படி லிமிட்டட் டைம் இருக்கும்போது உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நமக்கு தெரியாத விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். நம்மளோட வீக்கர் ஸ்பாட்ஸை நம்ம என்ன பண்ணணும், போய் கிராஸ் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டை போய் எழுதணும்னு தோணும். இந்த இடத்துல என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்கர் ஸ்பாட்டு, அப்புறமா உங்களுக்கு மறக்கக்கூடிய சில இடங்களை வந்து நீங்கள் தேடி படிக்கிறதுக்கு டைம் இருக்கிறதுனால அது ரெண்டையும் பண்ணுவீங்க. ஸோ ரெண்டாவது டெஸ்ட்டில் லிமிட்டட் டைம், என்னென்ன தெரியாது அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் தேடி போய் அதை ஃபெச் பண்ணி உங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கான டெஸ்ட் தான் ரவுண்ட் 2. ஸோ இதுலேயும் வந்து அதே மாதிரி 5 டெஸ்ட் சிமிலர்லி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இங்கே கண்டிப்பாக இருக்கணும். யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் ஃப்ரம் டெஸ்ட் 1 to ரவுண்ட் 1 to ரவுண்ட் 2. ரவுண்ட் 1ஓட ரவுண்ட் 2 வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸை சின்சியராக போடுங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட் வந்து காத்திருக்கு நம்மளோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில். அண்ட் ரவுண்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா
டோட்டலாக வந்து 4 டெஸ்ட் இருக்கும். அது எல்லாமே எப்படி இருக்கும்னா எக்ஸாம் ஓரியன்டா 100 கொஸ்டின் எப்படி நமக்கு வருதோ அதே மாதிரி 100 கொஸ்டின் எல்லா யூனிட்ஸும் கலந்து ஆஸ் பர் த டிவிஷன் நம்ம வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதில் யார் நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்களோ இந்த 4 இதுக்கு ஆவரேஜ் எடுக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 4 டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4, 99, 98, 97, 96 இதோட ஆவரேஜ் தான் உங்களோட ஸ்கோரா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இதில் எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்க அதுக்கான ஆவரேஜை கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணணும். அண்ட் ஐ அஷ்யூர் தட் இதில் இருக்கக்கூடிய 100 கொஸ்டினுமே டஃப்பாக இருக்காது. ஆஸ் பர் ஒரு கொஸ்டின் செட்டிங் லாஜிக் படி ஈஸி கொஸ்டின்ஸ் இருக்கும், மீடியம், ஹார்ட் அண்ட் ஹார்டஸ்ட் இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஹார்டஸ்ட் கொஸ்டினுமே வந்து என்ன பண்ணுவோம் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இதை ட்ரை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா 1, 2, 3, 4 அதுக்கப்புறமா ஒரு 5 நாள் ரெஸ்ட்டு, அப்படியே 5வது டெஸ்ட்டாக போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபைனல் எக்ஸாமை எழுதும் போது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ஹெவியாக இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் மந்த் எப்படி படிக்க போறீங்கன்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு உதாரணமாக இதை கடைசி நீங்களே சொல்லுவீங்க. உங்கள் அச்சீவ்மெண்ட்டுக்கு உங்களோட கான்ஃபிடென்ஸுக்கு இதுதான் காரணம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ டெஸ்ட் 1 எப்படி இருக்குது, டெஸ்ட் 2 என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ரவுண்ட் 1 டெஸ்ட் 1 வந்து யூனிட் 7 நம்மளோட சிலபஸ் வச்சுருக்கோம். டெஸ்ட் 2 வந்துட்டு யூனிட் 5, யூனிட் 5 அண்ட் யூனிட் 6. டெஸ்ட் நம்பர் 3 வந்துட்டு யூனிட் 3 அண்ட் யூனிட் 4. ஸோ இது வந்து இதுக்கான டெஸ்ட், ஓகேங்களா? நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 150. எப்போ இந்த டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4 வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு. ஆஸ் ஐ செட் ஒரு நாள் கேப், அதுக்கப்புறம் 6, ஒரு நாள் கேப், அதுக்கப்புறமா 8, ஒரு நாள் கேப், டெஸ்ட் 4 வந்து 10th, ஒரு நாள் கேப், டெஸ்ட் 5 வந்து 12th. ஸோ இந்த ரவுண்ட் 1ல எல்லாரும் உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை கொடுத்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மைனஸ் ஆகுது மார்க்ஸ், உங்களோட வீக் ஜோன்ஸ், இது எல்லாத்தையும் இந்த 1 டேல வந்து ரெக்டிஃபை பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க. அதோடய சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக மேக்ஸ் எல்லாமே பார்க்குறீங்கனாலும் இந்த 100 மார்க்ஸ் வில் டிட்டர்மைன் ஹூ கிளியர்ஸ் த ப்ரிலிம்ஸ் திஸ் இயர். ஸோ அதை வந்து கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 5 டெஸ்ட்டு முடிக்கிறோம். ஓகேங்களா? 12th முடியுது. 12th முடிஞ்சோன்னா ஒரு நாள் கேப்புங்க. அப்புறமா ரவுண்ட் 2. இந்த ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 14 ஆரம்பிக்குது. நல்லா பாருங்க, செப்டம்பர் 14 ஆரம்பிச்சு அடுத்த டெஸ்ட் உடனே 15, 16, அதுக்கப்புறமா 17, 18. ஸோ ரவுண்ட் 2 வந்து அடுத்தடுத்த அப்படியே வரிசையாக 5 நாள் நடக்கும். ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் கடைசி நிமிஷத்துக்கான லாஸ்ட் மினிட்ஸ் ரிவிஷன் நோட்ஸ்னு ஒன்று வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக படிக்கணும். ஸோ அதை படிச்சுட்டு இதை அடிக்கும்போது ஓகே நம்ம என்ன தான் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு படிச்சிருந்தாலுமே நமக்கு இந்த டெஸ்ட்டில் ஞாபகம் இருக்குது, நம்மளால் அந்த கொஸ்டினை பார்த்தோன்னா கோரிலேட் பண்ணி எழுத முடியுது அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால தான் இதை வந்து ஃபஸ்ட்டு உங்களை பண்ண சொல்கிறது. ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 முடிச்சாச்சு. இப்போ ரவுண்ட் 3 தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா the pivot test paper, the central point, the most important. pivot na enadhu, the most important அப்படினு சொல்லக்கூடிய synonyms உடையது. ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் 20 இந்த டெஸ்ட் நடக்குது. 100 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? யார் இந்த டெஸ்ட்டை வந்து இது பண்ணுறாங்களோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மட்டும் டைம் சப்மிஷன் இருக்கு. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம்னா புக் ஆஃப் யோர் சாய்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கு வாங்கணும் சார், எனக்கு வந்து மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை நான் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு சில புக்ஸ் நான் மைண்டில் வச்சுருக்கேன், அதில் ஒரு புக்கை வந்து நான் வந்து நானே சொல்லி கூட நான் வந்து உங்ககிட்ட இருந்து அதை ப்ரைஸாக வாங்கிக்கிறேன் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வரணும். அந்த இடத்துல நீங்கள் வந்து டார்கெட் வைக்க வேண்டிய மார்க் எவ்வளோ, 100க்கு 99 கிடையாது, 100. இங்கே நீங்கள் 100 ஃபோக்கஸ் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. உங்களுக்கு இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஹார்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ தரேன், அந்த ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணுங்கள். எலிமினேஷன் மெத்தடை கற்றுக்கோங்க. ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியலை பட் அதில் வந்து ஒரு சில வார்த்தைகள் இருக்குது, இந்த ஆப்ஷனை வந்து நெக்லெக்ட் பண்ணாலே வருது. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா கொஸ்டின் செட் பண்ணுவேன். ஸோ அதில் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சி ஆர்எல்ஸ் யூபிஎஸ்சி எப்படி செட் பண்ணுவாங்கன்னா ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸில் இந்த ஒன்லி அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஒன்லி அப்படின்னு வந்தாலே அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்கும் அப்படின்றது ஒரு ரூலாக வந்து எல்லா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸும் படிக்கக்கூடியது.
செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சிமிலராக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் அதுவுமே வந்து ஆன்சர்ஸாக வரும். ஸோ இது 2 பாயிண்ட்டையும் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னோன் கொஸ்டினை இந்த 2 இதை வச்சு நீங்கள் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, இஸ் இட் ஃபைன்? ஓகே. அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப லாங்காக போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்றதும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த 3ஐயும் கரெக்டான சுச்சுவேஷனில் கரெக்டாக பொருந்தி பண்ணுங்க. தேவையில்லாத இடத்துல வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாமில் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ மார்க் டெஸ்ட் 1 20ஆம் தேதி, 21ஆம் தேதி என்ன பண்றோம்னா மார்க் டெஸ்ட் 2 வந்து கண்டக்ட் பண்றோம். மார்க் டெஸ்ட் 2 இதுதான் 100 மார்க்ஸுக்கான செகண்ட் யூனிட் 1 to 7 யூனிட் 1 to 7 சிலபஸ். நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட் 3 and 4 இது வந்து என்னைக்கு நடக்குதுன்னா இது வந்து 2021, இது வந்து 22-23. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு கீழே பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதன்படி நீங்கள் இது பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இதில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்கள வந்து டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம். அண்ட் தேர் வில் ஆல்சோ பி எ ஸ்பெஷலைஸ்டு வெப் போர்ட்டல் ஃபார் யூ இன் விச் யூ கேன் கெட் த கொஸ்டின் பேப்பர்ஸ். அண்ட் அது போக இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்து ஆன்சர் கீயோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் வித் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு லாஸ்ட் மினிட் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டராக வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து இதாக இருக்கும். ஸோ இதில் எப்படி சார் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9115049115க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா September 4. ஸோ இது வந்து ப்ரைஸ் ஓரியன்ட் டெஸ்ட்டும் இருக்குது. இந்த ப்ரைஸ் ஓரியன்டாக நீங்கள் வந்து எப்படி இது பண்ணணும்னு ஒரு அப்டேட் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆஃப்டர் யூ ஜாயின் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாரும் கொஞ்ச நேரம் வந்து டெஸ்ட்டும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் அந்த க்ரக்ஸே இருக்குது. என்ன தான் நம்ம படித்தாலும் அதை ரிவைஸ் பண்ணாலும் அதை அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வரணும், அந்த ஒரு ட்ரிக்ஸ் வந்து நமக்கு வந்து கற்றுக்கணும். ஓகேங்களா? இஸ் இட் ஃபைன்? ஆல் த வெரி பெஸ்ட். நம்ம அடுத்தடுத்து இங்கிலீஷ் ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட்ஸ் கொடுக்க முடிஞ்சால் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ அந்த ஒரு 10 days நம்ம வந்து ஒரு சில கிளாஸஸுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம் வந்து யூடியூப்பில் கொண்டு வரலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ அண்ட் ஆல்வேஸ் சப்ஸ்கிரைப் டு உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.